இப்போ எதுக்காக சுலைமான் நபியுடைய மரண சம்பவமாக அது இருக்காது, அது தஜ்ஜாலுடைய சம்பவமாக தான் இருக்கும்னு நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு ஹதீஸ் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியில் 4437வது ஹதீஸ். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரோக்கியமானவர்களாக இருந்தபோது, ஆயிஷா ரலியல்லாஹு கூட நல்ல நிலையில் இருக்கும்போது சொல்ல ஒரு செய்தி வந்து மரணிச்சதுக்கப்புறம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, சொர்க்கத்தில் தம் இருப்பிடத்தை பார்த்து பிறகு இன்னும் சில காலம் உயிர் வாழ்வதற்கு வாய்ப்பளிக்கப்படாத வரையில் அல்லது உலக வாழ்வு மறுமை ஆகிய இரண்டில் ஒன்றை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் வாய்ப்பு வழங்கப்படாத வரையில் எந்த இறை தூதரின் உயிரும் கைப்பற்றப்படவில்லை என்று சொல்லி வந்தார்கள். சாவு, திடீர் சாவு வராது. அப்போ கையை குச்சி ஊனிட்டு இருக்கும்போது அப்படி செத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. புரியுதா இல்லையா சொல்றது? கேட்டவங்க என்ன சொல்றாங்க, இதுல இருந்து கொண்டாந்து அதை பிடிச்சி. நபிங்கிறவங்க அப்படி சாக மாட்டாங்க. நபிங்கிறவங்க அவங்க வந்து கம்ஃபர்ட்டா எங்க அடக்கம் பண்ணணுங்கிறது கொண்டு பிளான் பண்ணிட்டு அவங்க சாவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு அவர்களின் தலை என் மடியின் மீது இருக்க அவர்களுக்கு இறப்பு நெருங்கி விட்ட போது அவர்கள் மூர்ச்சை அடைந்து விட்டார்கள், மயக்கம் போட்டாங்க. மூர்ச்சை தெளிந்த போது அவர்களின் பார்வை வீட்டின் முகட்டை நோக்கி நிலை குத்தி நிறந்தது. அப்படியே மேல பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிறகு அவர்கள், இறைவா, உயர்ந்த தோழர்களுடன் என்னை சேர்த்தருள் என்று பிரார்த்தித்தார்கள். உயர்ந்த தோழர்களுடன் என்னை சேர்த்தீரு அப்படின்றாங்க. அப்போ பூமியில இருக்கிற அபூபக்கர் உமரோட உயர்ந்தவங்க யாரு? நபிமார்கள். அப்ப அவங்களோட எங்களை வானத்தை சேர்த்திரல்ல அப்படின்னு கேட்டாங்க. உடனே நான், இனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடன் இருக்க மாட்டார்கள் என்று சொன்னேன். இதை கேட்டவுடனே ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லிட்டாங்க, இவர் வந்து மௌத்து கேட்டுட்டாரு, இனி வந்து ரசூலுல்லாஹ் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. ஏனெனில் அவர்கள் ஆரோக்கியத்துடன் இருந்த போதே சொன்ன செய்தி இது என்பதை நான் அவர்களின் மரண வேலையின் போது அறிந்து கொண்டேன். மௌத்தும் போது நான் நினைச்சுக்கிட்டேன் அப்படின்னு. எல்லா நபிக்கும் இந்த ஆப்ஷன் தரப்படுது. அப்போ எப்படி திடீர்னு நான் குச்சி ஊனிட்டு சாகணும், ஜின்கள் வந்து என்னை பார்த்து வேலை செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்னு அவர் கேட்டிருப்பாருன்னு நீங்க நம்புனீங்கன்னா நம்புங்க, அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. நான் இந்த மாதிரி நம்புறேன், நீங்க எப்படி வேணாலும் நம்புங்க, அதை தான் சொல்றேன். நீங்க நம்புறதுக்கு நான் முழு சுதந்திரம் கொடுக்குறேன், அதே மாதிரி என்னுடைய நம்பிக்கைக்கு முழு சுதந்திரம் கொடுங்க. அதுல கீழே காஃபிர் ஃபத்வாலாம் கொடுத்துட்டாங்க ஒரு ஆள். என்ன ஆகுமா, சுலைமான் நபி தான் தஜ்ஜால்னு நான் சொல்லிட்டேன். எப்படி சுலைமான் நபியை பார்த்து இவன் தஜ்ஜால் என்று? சுலைமான் நபியா தஜ்ஜால்னு சொல்றேன். சுலைமான் நபி உருவத்தில் அவன் வரான் அப்படின்னு தான் சொல்றான். அப்போ தஜ்ஜால் யார் உருவத்தில்? அப்போ மசீஹ் தஜ்ஜால் ரசூலுல்லாஹ் ஏன் சொன்னாங்க? ஈசா நபி மாதிரி வருவான்னு தான் சொன்னாங்க. மசீஹ் தஜ்ஜால், மசீஹ் அல் மசீன் ஏன் சொன்னாங்க? போலி ஈசா நபி தான், ஆன்டி கிறிஸ்டின் தான் அவனும் சொல்றான். அப்போ ஈசா நபி வரும்போது தஜ்ஜால் வந்து ஈசா நபி தஜ்ஜால் நம்ம சொன்னதாயிருமா? அப்போ அந்த நபியுடைய உருவத்தையும் அவன் எடுக்கிறாங்க போது இந்த நபியுடைய உருவத்தை அவன் எடுக்க முடியும். இது ஒரு விஷயம். அப்போ இது ஒன்று நான் புகாரில் 4437 இன்னொரு கூடுதல் ஹதீஸும் காட்டுறோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், உயிர் பறிக்கும் வானவர் ஒருவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அனுப்பப்பட்டார். அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவரின் கண் பிதுங்கும் அளவுக்கு அடித்து விட்டார்கள். உயிரை கைப்பற்றதுக்கு ஒரு மாணவர் திடீர்னு வர்றாரு, வந்தவன பலார்னு அப்புறாரு, கண்ணு பிதுங்கி போயிருது வானவருக்கு. உடனே அவர் அல்லாஹ்விடம் போய், இறைவா, மரணிக்க விரும்பாத ஒரு அடியானிடம் நீ என்னை அனுப்பிவிட்டாய் என்றார். மௌத்த விரும்பாத ஒருத்தர்கிட்ட என்னை அனுப்பி வச்சிட்டியே. பிறகு அல்லாஹ் அவரின் கண்ணை சரிப்படுத்தி விட்டு நீர் மீண்டும் அவரிடம் சென்று அவரை ஒரு காளை மாட்டின் முதுகில் கையை வைக்க சொல்லி அவரின் கை எத்தனை ரோமங்களை அடக்கிக் கொள்கிறதோ அத்தனை ஆண்டுகள் அவர் உயிர் வாழலாம் என்பதையும் கூறும் என்று அனுப்பினார். அவ்வாறே அவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்து கூறிய போது மூசா அலைஹிஸ்ஸலாம், இறைவா, அதற்கு பிறகு என்ன என கேட்டேன். கேட்டதும் பிறகு மரணம் தான் அப்படின்னு. அப்புறம் என்ன, அதுக்கப்புறமும் மவுத்து தான் அப்படிங்கும்போது, அப்போ இப்பொழுது அப்படியானால் இப்பொழுதே தயார் என கூறிவிட்டு அல்லாவிடம் பைத்துல் முகத்தஸ் எனும் புனித தலத்திலிருந்து கல்லெறியும் தூரத்தில் உள்ள இடத்தில் தம் உயிரை கைப்பற்றுமாறு வேண்டினார்கள். ஏன்னா அந்த பைத்துல் முகத்தஸ் வந்து போரிடுறதுக்கு இவங்களுக்கு கடைசியா அல்லாஹ் கொடுத்த டாஸ்க். இவங்க போய் கேட்கறாங்க, என்ன சொல்றாங்க, நீயும் அல்லாவும் போய் சண்டை போடுன்ட்டாங்க. அப்போ 40 வருஷம் ஹராம் ஆயிருச்சு. இனி வேலை இல்லை மூசா நபி. என்ன வேலை? இப்போ நம்ம கற்பனை பண்ணி வச்சிருக்கிற தீனுக்கு இதுக்கப்புறம் தான் வேலை. அவங்கள தொழுகை கற்றுக் கொடுக்கணும், உட்காந்து திக்ரு கற்றுக் கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து நிறைய இபாதத்து கற்றுக் கொடுக்கணும், எப்படி மலக்காவே மாறுறதுன்னு கற்றுக் கொடுக்கணும். இவர் என்ன பண்றாரு, 40 வருஷம் இந்த ஊருக்கு போறல, இப்போ 40 வருஷம் எனக்கு என்ன வேலை? வேலையே இல்லை. அப்போ அப்படியே என்ன பண்றாரு, அப்போ வந்துடுறாரு. அப்போ தெரியுதா நபிமார்களுடைய மிஷன் என்ன இருந்திருக்குன்ட்டு? இப்போ 40 வருஷம் இருந்து இந்த மக்களை தர்பியத்து கொடுத்து, இந்த தஸ்கியா கொடுத்து, அவங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு கோச்சிங் கொடுத்து மிக சிறந்த ஆபிதீன்களாக, மிக சிறந்த முத்தகீன்களாக மாற்றி இருக்க வேண்டியதானே. நான் இடத்த காலி பண்றேன்ட்டாங்க. 40 வருஷம் இவங்களோட அப்பே குரான்லயும் வருவது, இறைவா இவர்களுக்கும் எனக்கும் மத்தியில் தீர்ப்பளிச்சிருந்து. தீர்ப்பளிச்சதுதான் என்ன, மலக்கு அனுப்பி வச்சிட்டான். என்ன தீர்ப்பு? இதுதான் வந்துருங்கன்ட்டான். வந்த மலக்கு பார்த்து இவர் என்ன பண்றாரு, அடிச்சார். இவ்வளவு அதிகாரம் இருக்கு, இது அதிகார துஷ்பிரயோகம் இருந்தால் அல்ல கண்டிச்சிருப்போம். நான் அனுப்பின மலக்க நீ ஏன் இது பண்ண? ஏன்னா அது நபிக்கு சாய்ஸ். விரும்புனா சாவலாம், விரும்புனா சாகக்கூடாது. அது நபிக்கு. ஏன்னா நபிக்கு எந்த திரையுமே கிடையாது. அவங்களுக்கு வந்து என்ன ஈமான் வந்து இனிமேதான் சோதனை வரப்போகுதுன்னா, நமக்கு திடீர்னு இப்போ நம்ம வாழ்ற வாழ்க்கை மாதிரியே அவங்க வாழ்வாங்க. அவங்களுக்கு வாழ்க்கையா அல்லாஹ்வுடைய வாழ்க்கை தான் வாழ்வாங்க. ஸோ அதனால இந்த ஒரு செய்தியும் வந்து புரிஞ்சுங்க. இப்போ அதுக்கப்புறம் மூசா நபி என்ன பண்றாங்க, இந்த கல்லெறிகிற தூரத்திலேயே, அதாவது பைத்துல் முகத்தஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, அது கிட்டையாவது என்ன அடக்கம் செஞ்சிரு, அந்த இடத்துல நீ மரணிக்க செய். எங்க வச்சு நபிமார்கள் உயிர் கைப்பற்றப்படுவாங்களோ அதே இடத்துல அங்கேயே குழி தோண்டி தான் புதைக்கணும். அப்போ ஈசா நபியை பத்தியும் ஹதீஸ் வருது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, நான் உமர் ஈசா, நான் அபூபக்கர் உமர் ஈசா ஒரே மண்ணறையில் இருப்போம் அப்படிங்க. அப்போ மஸ்ஜிது நபவியில தான் ஈசா நபியும் புதைக்கப்படுவாங்க. அப்போ அந்த அளவுக்கு வந்து ரசூலுல்லாஹ் அவங்களும் அதை விரும்புவாங்க, மஸ்ஜிது நபவியில தான் நானும் புதைக்கப்படணும் அப்படின்ட்டு. இப்போ இது ஒரு விஷயம். இது புகாரில் 1339வது ஹதீஸ். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம்
அப்படி திடீர் மரணம் அடைந்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கறத நம்ம இதன் மூலமா என்ன பண்ணலாம், கிளியரா புரிஞ்சுக்கலாம். ஆப்ஷன்ல தான் அல்லாஹ் கொடுத்திருப்பான். ஸோ அந்த ஆயத்து முத்தஷாபிஹாத், அவர்னு தான் மொட்டையா அல்லாஹ் பேசுறான், அவர் மீது அப்படின்றான். அப்ப அந்த அவர் வந்து யார் வேணாலும் குறிக்கும். இப்ப நாம என்ன சொல்றோம்னா தஜ்ஜாலை குறிக்குது, சுலைமான் நபி உருவத்துல இருந்து தஜ்ஜால் அதை குறிக்குது, அதுதான் நடந்துட்டு இருக்குது, அதனாலதான் ஜின்கள் அவருக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா நீங்க கூடுதல் ஒரு விஷயத்தையும் நீங்க புரிய வைக்கணும். என்னன்னா ஜின்கள் எப்படி இவனுக்கு வேலை செய்யறாங்கன்னு. ஏன்னா அல்லாஹ் ரசூல்லா கூட கட்டுப்படுத்த மாட்டேன்ட்டாங்க. அப்ப ஜின்களை இவன் எப்படி கட்டுப்படுத்தினா அப்படிங்கிறது நீங்க விளக்கம் சொல்லணும். அப்போ அடுத்த மேட்டருக்கு போயிடுவோம். சரியா? இப்போ இதுல இந்த முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மறுமை நாளுடைய அடையாளங்கள்ல இந்த 10 அடையாளங்கள் இருக்கு. இது வந்து ஒரே ஹதீஸா அப்படியே ரசூல்லா சொன்னது. இப்போ இதை வந்து நம்ம பெரிய அடையாளம் சின்ன அடையாளம்னு பிரிக்கிறோம். ஆனா ஹதீஸ்ல வந்து அப்படி எதுவும் ரசூல்லா சொன்னது வந்து எதுவுமே சிறிய அடையாளங்கள் பெரிய அடையாளங்கள்னு பிரிக்கவே இல்லை. அவங்க சொன்னது எல்லாமே ஒரு காமனான அடையாளங்கள் தான், மறுமை நாளுடைய அடையாளங்கள்ட்டு. எல்லாத்த விட பெரிய அடையாளம் எது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட சொல்லி காமிச்சாங்களோ அதுதான் பெரிய அடையாளம். ஒரு தாய் தனது எஜமானியை பெற்றெடுப்பால், செருப்பு இல்லாதவர்கள் வந்து உயரமான கட்டடங்களை வந்து கட்டி போட்டி போடுவாங்க. இதுதான் மிகப்பெரிய அடையாளம். ஏன்னா இதுதான் நம்ம மெயினா சொல்லி காமிக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அதை சிறிய அடையாளத்துல வச்சுட்டோம். ஏன்னா கட்டுறது அவங்கால பில்டிங் மேல ஏற்றிட்டு இப்போ புர்ஜ் கலீஃபாவுக்கும் இன்னொரு டவருக்கு தான் இப்போ பிரச்சனை. அப்போ அது ஹைட்டா போச்சுன்னா அடுத்தது ஒருத்தன் எந்திரிப்பான். அவங்களுக்குள்ளேயே தான் காம்படிஷன். ஃபர்ஸ்ட் கிளாக் டவர் இருந்துச்சான், அதான் பெருசு உலகத்தின் முதல் பெரிய கட்டடம். அதுக்கப்புறம் இன்னொன்று ஏதோ ஒன்று கட்டினாங்க, அதுக்கப்புறம் இதை கட்டினாங்க. கடைசியாக இவர் கடுப்பாய் புர்ஜ் கலீஃபா கட்டிட்டாரு. இப்போ என்ன ஆகி போச்சு, இந்த கலீஃபா நாங்கள் மட்டும் தக்காளி துக்கான் இப்போ வருவான் மேகத்துக்கு மேலே போகிற அளவுக்கு கட்டிட்டாங்களா என்னன்னு தெரியல. கிட்டத்தட்ட ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பாக்கி இருக்கா. இந்த இடத்துல இருக்கு. அப்போ பெரிய அடையாளம் எதுவும் இல்லை. இந்த 10 அடையாளங்கள் ஏன்னா எல்லா முஹத்திஸீன்களா இருக்கட்டும், பெரிய பெரிய உலமாக்களா இருக்கட்டும், இந்த 10 அடையாளங்கள் வந்து பெரிய அடையாளங்கள் தான். இது வந்து ஒரு பாப்புலர் அடையாளங்கள் இருக்கு. ஆனா இந்த 10 அடையாளங்கள்ல இன்னொரு விஷயமும் இருக்கு. என்னன்னா ஒரு அடையாளம் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அடுத்த அடையாளம் டக்குன்னு நடக்கும் அப்படின்ட்டு. இப்ப இதுல நாம புரிஞ்சுக்கிற விதத்துல இப்ப நான் இந்த ஹதீஸ்களை பார்க்கும்போது எனக்கு என்ன புரியுது அப்படின்னா, இந்த எல்லா அடையாளமுமே ஒண்ணுதான் பேசுது. என்னன்னா வேர்ல்டு பாலிடிக்ஸ். புரியுதுங்களா? ஒற்றை உலக ஆட்சியை தான் இந்த 10 அடையாளங்களுமே பேசுது. நீங்க இதுல எல்லாமே எடுத்து பாருங்க. அப்போ அபு சரிஹா ஹுதைஃபா பின் அசீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாடி அறை ஒன்றில் இருந்தார்கள், நாங்கள் கீழே இருந்தோம். அப்போது அவர்கள் எங்களை எட்டி பார்த்து என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். மேல இருந்து ரசூல்லா கேட்கறாங்க, என்னப்பா பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இது எப்போ நடக்குது? தபுக் போரின் போது நடக்குது. தபுக் எப்போ நடக்குது? கிட்டத்தட்ட ரசூல்லாவுடைய வாழ்க்கையுடைய கடைசி போர். இதுதான் ரசூல்லா கடைசியா போன போர்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஆமா, தபுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு? எதுவும் நடக்கல. அதுக்கப்புறம் ஒரு படைப்பிரிவு தான் அனுப்பி வைக்கிறாங்க இவங்க உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தலைமையில. யமன்லாம் கூட பாத்தீங்கன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல தான் போறாங்க. ரசூல்லா வந்து அதுக்கப்புறம் தபுக் போருக்கு அப்புறம் எங்கேயும் வெளியே போகல. அப்போ 9 வருஷம் கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 9ல நடக்கக்கூடிய போர் இது தபுக் போர். மக்கா வெற்றிலாம் அதுக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. அப்போ தபுக் போரின் போது தான் ரசூல்லா என்ன பண்றாங்க, அது வரைக்கும் மறுமை நாளுடைய அடையாளங்களை பத்தி ரசூல்லா டிஸ்கஸ் பண்றாங்க. அவங்க ஃபோக்கஸ் எல்லாம் என்ன இருந்துச்சு, அல்லாஹ்வுடைய தீனை மேலோங்க வைக்கிறதுல, அதுல எல்லாத்துலயும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க ரசூல்லா, சஹாபாக்களுக்காக பேசாம நமக்காக பேச ஆரம்பிச்சாங்க. அது வரைக்கும் சஹாபாக்களுக்காக வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் வாழ்ந்த அந்த 1 வருஷம் வாழ்க்கை எதுக்காக வாழ்ந்தாங்கன்னா நமக்காக வாழ்ந்திருக்காங்க. நமக்கு ஏகப்பட்ட உபதேசங்கள் பதிவு மட்டும் பண்ணி வச்சுங்க, பின்னாடி யூஸ் ஆகும் அப்படிங்கிற ஆங்கிள் தான் சொல்றாங்க. இப்ப நாங்கள் எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, சஹாபாக்கள் இப்படிலாம் யாரும் விளக்கம் தரலைன்னா அதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா அவங்க காலத்துல இதெல்லாம் நடக்காதுங்கிறது உறுதியாக அவங்க அறிஞ்சு வச்சிருந்தாங்க. அதுக்கும் பின்னாடி ஆதாரங்கள்லாம் நான் காட்டுறேன். அப்போ அவங்க சொல்றாங்க, உலக முடிவு நாளை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, அவசரப்படாதீங்க, உலகம்லாம் அவ்வளவு சீக்கிரம் அழிஞ்சிடாது. இவங்க என்ன நினைக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தீன் வந்துருச்சு, கடைசி ரசூல் வந்துட்டாரு, நானும் மறுமையும் இப்படி வந்திருக்கிறோன்றாங்க. அப்போ ரசூலா மக்கா வெற்றி ஆயிடுச்சு, எல்லாம் ஆயிடுச்சு, மொதா போனோம் அங்க போய் அந்த பாரசீகத்தோட இது ரோமர்களுடைய கண்ட்ரோல் இருந்த ஊரையும் நம்ம கண்ட்ரோல்ல எடுத்தாச்சு. இப்போ டக்குன்னு போயிட்டே இருக்குது. இப்படியே போற ஸ்பீடை பார்த்தா சீக்கிரம் அழிஞ்சிரு மாட்டிருக்கு. சில பேர் என்ன நம்பினாங்க, 100 வருஷத்துல அழிஞ்சே போயிடும் அப்படின்லாம் நம்பினாங்க. புகாரில கூட அந்த ஹதீஸ் இருக்கும், 100 வருடத்துக்கு பிறகு யாரும் பூமியில உயிரோடு இருக்க மாட்டீங்கன்னா மறுமை நாள் வந்துடும் அப்படின்னு நினைச்சிட்டு. அப்ப ரசூலா சொல்றாங்க, மறுமை நாள்லாம் அவ்வளவு சீக்கிரம் வந்துடாது, 10 அடையாளங்கள் நிகழாத வரை. இப்போ இதுல நம்ம புரிதல் பாருங்க, நம்ம பயான்கள்லாம் கேட்டிருப்போம். என்ன சொல்லுவோம், ஏன்னா நான் எதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் சொல்றேன்னா, உங்களுக்கு தாழ்த்துறதுக்கோ உங்களை வந்து குறை சொல்றதுக்கோ கிடையாது, எவ்வளவு வீக்கான புரிதல் உங்களுக்கு இருக்குன்னு சொல்றேன். இப்ப நம்ம ஆளுங்கிட்ட கேளுங்க பாருங்க, ஒவ்வொரு ஜும்மாவும் மறுமை நாள் நிகழ்வதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குமா? இந்த பயான் கேட்டுறீங்களா யாராவது? வெள்ளிக்கிழமை தான் உலகம் அழிக்கப்படும், அதனால ஜும்மா நாள் ஜாக்கிரதை அப்படிமா. அன்னைக்கு வந்து உலகம் அழிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிமா. திடீர்னு எப்ப அழியும், ஒருத்தர் பால் கறந்துட்டு இருப்பார், திடீர்னு அறிஞ்சிரும். ஒருத்தர் வந்து அப்படி விரிச்சிருப்பாரு, விரிப்பு அப்படியே வியாபாரம் பேசிட்டு இருப்பாங்க, அப்படியே அறிஞ்சிரும். இப்படிதான் அவங்க புரியுறாங்க. ரசூல்லா சொன்ன விஷயங்கள் நடக்காமலே உலகம் அழிஞ்சிருமான்னு. அப்போ இவ்வளவுதான் அவங்க புரிஞ்சு வச்சிருக்காங்க. அப்போ எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் கீழே இருக்குன்னு பாருங்க. திடீர்னு உலகம் அழியும்னு நம்புறீங்கன்னா அதை விட ஒரு பைத்தியக்காரத்தனம் ஏதாவது இருக்குமா? ஹதீஸ்கள் தெளிவா இருக்குல்ல, இதுக்கப்புறம் இது நடந்ததுக்கு அப்புறம் தான் அழியும் அப்படின்ட்டு. அப்போ அந்த ஹதீஸ்கள்லாம் விட்டு அந்த ஒற்றை ஹதீஸை பிடிச்சிக்கிறது. இதுக்காக தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, முதல்ல குர்ஆனுடைய மெயின் தீமே நம்ம புரிஞ்சுக்கிறதுல தப்பு பண்ணிட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மிஷன் இருந்தது, அது நமக்கும் அதுதான் மிஷனு, அதுக்கான பங்களிப்பு தான் நம்மளும் செய்யணும். இதுக்காக தான் முஸ்லீம்கள் ஒன்றுபடணும், இதுக்காக தான் முஸ்லீம்கள் உழைக்கணும், அதுக்காகத்தான் நம்முடைய நேரம், பணம், உடல் உழைப்பு எல்லாமே செலவிடணும். இப்போ நம்ம தவறான நோக்கத்துக்காக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்மளுடைய எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். பள்ளிவாசல்கள் இங்க ஜபர்தஸ்தா இருக்குது, எல்லாம் இருக்குது, சந்தோஷப்படுற மாதிரி எதுவுமே இல்லை. இல்ல சஜ்தா செய்யறவன நல்லா அடி வாங்க விடுறானே, ஏன் வாங்க விடுறான்னு தெரியலையா?
நம்ம சஜ்தா அல்லாஹ் பிடிக்கலன்னு தானே தெரியுது. சஜிதா நிலையிலே ஓதிக்கிறான் போலீஸ், அவனை டிஸ்மிஸ் பண்ணாங்கன்னு வச்சுங்க, அது ஒரு விஷயம். நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நம்ம தப்பு திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்கோம். அல்லாஹ் நம்ம மேல கோபத்துல இருக்கிறான். அல்லாவுடைய கோபத்தை வந்து தணிக்கிறதுக்கு உண்டான எந்த வேலையும் செய்யாம மேலும் மேலும் கோபப்படுத்திட்டே இருக்கும் அல்லாவுக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். கொஞ்சமாவது அக்கம் பக்கம் நடக்கிற விஷயங்களை பார்த்து பட்டு தெரிஞ்சுக்கணும். கொஞ்சமாவது நாம வந்து பாடம் கத்துக்கணும். இப்போ அல்லாவுடைய இருவல் இவர் உமர் ஷரீஃப் அவர் எப்படி பாருங்க, அந்த சம்பவங்கள்ல இருந்து படிப்பினை எடுத்துறாங்க, டக்குட்டு ஸ்டாண்டு மாத்திட்டார். அது அல்லாஹ் வந்து அவருக்கு ஒரு பெரிய அருள் செஞ்சா. அது மாதிரி எல்லாரும் முன் வரணும். இங்க கௌரவம் பார்த்து நம்ம ஒன்றும் ஆக போறது கிடையாது. அது வந்து நான் சிரிக்கிறேன், நக்கல் அடிக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. நான் சிரிக்கிறதும் நக்கல் அடிக்கிறது எல்லாம் கிடையாது. நான் பேசினாலே என்னுடைய இயல்பே அதுதான். நான் பேசும்போது சிரிச்சுட்டு தான் பேசுவேன். இது நான் குழந்தையிலேருந்து அப்படி தான் பேசுவேன். எந்த விஷயம் பேசினாலும் நான் சிரிச்சுட்டு தான் பேசுவேன். அதே மாதிரி இந்த விஷயங்கள்லாம் பேசுறவங்க போது அது வந்து ஒரு விரக்தியில தான் நான் சிரிச்சுட்டு இருக்கிறேன்னு தவிர, டிப்ரெஷன் எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். ஏன் டிப்ரெஷன் வந்து எந்த அளவுக்கு போய் கடைசியாக நம்ம இப்போ மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கோம். டிப்ரெஷனுக்கு வந்து சைக்காட்ரிக்ஸ்ட்டா மாத்திரை சாப்பிட்டு இதுக்கு முன்னாடியே சாப்பிட்டுட்டு இருந்தது தான். அந்த அளவுக்கு நாம வந்து கவலைப்பட்டு அந்த மாதிரி தான் இருக்கணும் தவிர, எந்த முஸ்லீமையும் வந்து நம்ம இழிவாவோ இலக்காரமாவோ பார்த்து நான் என்ன பண்றது இல்லை, சிரிக்கிறது கிடையாது. அதை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவும் சொல்றோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ இதுல இந்த முதல்ல அந்த 10 அடையாளங்கள் பார்த்துருவோம். முதல் அடையாளம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, 10 அடையாளங்கள் நிகழாத வரை யுக முடிவு நாள் வராது. நம்பர் 1, கிழக்கில் ஒரு நிலநடுக்கம், மேற்கில் ஒரு நிலநடுக்கம், அரபு தீபகற்பத்தில் ஒரு நிலநடுக்கம், 3 நிலநடுக்கம், 4வது புகை, 5வது தஜ்ஜால், 6வது பூமிக்குள் இருந்து வெளிப்படும் பிராணி அதிசயம்ங்கிறது இவங்க பிராக்கெட்ல போட்டிருக்காங்க. யாஜூஜ் மாஜூஜ், சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பது, அதுக்கப்புறம் கடைசியாக வந்து மரியமின் மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்திலிருந்து இறங்குதல், யமன் நாட்டில் உள்ள அதன் பகுதியிலிருந்து கடைக்கோடியிலிருந்து ஒரு நெருப்பு கிளம்பி மக்களை மஹஷரை நோக்கி புறப்பட செய்யும். இப்போ இந்த 10 அடையாளங்கள் சொன்னேன். இப்போ இந்த 10 அடையாளங்கள்ல முதல் 3 அடையாளங்கள் இருக்கு பாருங்க. கிழக்கில் ஒரு பூகம்பம், மேற்கில் ஒரு பூகம்பம், அரபு தீபகற்பத்தில் ஒரு பூகம்பம். இது என்ன அப்படின்னா, இந்த 3 பூகம்பங்களுக்கு என்ன விளக்கம்னா, பொருளாதார பூகம்பங்கள். அதாவது பூகம்பம்னா என்ன, மனிதனை நிலை குலைய செஞ்சிடும். அப்போ பொருளாதாரம் முடங்கப்பட்டாலும் மனுஷன் என்ன ஆயிடுவான், நிலை குலைஞ்சு செஞ்சிருவான், எல்லாத்தையும் இழந்துருவான். புரியுதுங்களா? நிலநடுக்கம் வர்றதும் ஒன்று தான், நம்மகிட்ட இருக்கிற பேங்க் பேலன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் ஒன்று தான். இது ஒரு நாள் நடக்கும். இது கிழக்கில் ஒரு பொருளாதார சரிவு மிகப்பெரியது நடக்கும். இது நான் மட்டும் பயன்படுத்துறேன்னு நினச்சிக்காதீங்க. தமிழ் பொக்கிஷத்துடைய ஒரு கிளிப் இருக்கு, விக்கி இருக்கிறதுல அவர் சொல்றாரு, அரபு தீபகற்பத்தில் இன்னைக்கு மிகப்பெரிய பூகம்பம் ஒன்று நடந்துருச்சு. நான் சொல்றது பொருளாதார பூகம்பம், அவர் சொல்றாரு. நான் சொல்றது பொருளாதார பூகம்பம். அரபு தீபகற்பத்தில் ஒரு பூகம்பம் வந்துச்சுன்னா அது எல்லாருக்குமே எஃபெக்ட் ஆகும் அப்படின்ட்டு. அப்போ ரசூலா பேசுறது இவங்களுக்குலாம் நல்லா புரியுது ஈஸியா, என்ன எதை மீன் பண்றாங்க அப்படின்ட்டு. நம்ம என்ன நினைக்கிறோம், ரிக்டர் ஸ்கேல்ல இது வரைக்கும் தொடாத அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதான் சொல்றேன், நம்ம குரான்லயே நம்ம தவற விட்டுட்டோம்னா, அதான் இவர் சொல்வார் மௌலானா மௌதூதி தஃபீமுல் குர்ஆனுடைய முன்னுரையில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மிஷன் இருந்தது, அதில் நீங்களும் ஒரு மெம்பர்னு நினைச்சிட்டு குரானை படிச்சிங்கன்னா மட்டும்தான் குரான் புரியும். அதை பற்றி உங்களுக்கு நாலேஜே கிடையாது அப்படின்னா, ஒரு நூலுடைய தொடக்கத்தையே நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா, அப்புறம் அது வந்து நீங்கள் அந்த கயிறை பிடிச்சி நீங்கள் மேலே சேர முடியாது. அது மேலே போகுதா கீழே போகுதான்னு தெரியாது. அதுக்கப்புறம் குரானில் சுற்றிட்டே இருப்பீங்க, உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அது வந்து இது வந்து ஏதோ ஃபேன் போட்டு அப்படியே சோஃபாவில் அப்படி சாஞ்சிட்டு சாயா உட்காந்து படிக்கிற புக்கு கிடையாது. இது வந்து மிகப்பெரிய ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தில் நீங்களும் ஒரு ஆள் அப்படின்ற நினைக்கணும். உங்கள் தலைவன் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறான்னு குரானில் வந்து நீங்கள் நினைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிற. அப்போ நிலநடுக்கம் அப்படின்னா நம்ம வந்து அப்படியே நம்மளாம் உலகமே முடிச்சுட்டுவோம், எப்படி வந்துச்சு இவ்வளோ பெரிய புழக்கம் அப்படின்னு நம்ம ஒன்று. அடுத்தது என்ன, அப்புறம் இன்னொரு நிலநடுக்கம் வரும் மேற்குல. அப்புறம் என்ன 2, என்னடா பாய் மட்டும் கவுண்ட் பண்ணிட்டே இருக்கான், என்னடா அது அப்படின்னா ரசூல்லா முதல்ல சொல்லிட்டாங்க 3ன்ட்டு. இப்போ 3, இதுக்கப்புறம் நடக்காது பாரு, ஏன்னா எங்க திறமை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் கிடையாது. நம்பர் போட்டு கவுண்ட் பண்ணிட்டு நம்ம உட்காந்துட்டு இருப்போம். இது வந்து கிழக்கில் ஒரு பூகம்பம், பொருளாதார பூகம்பம் நடக்கும். மேற்கில் ஒரு பூகம்பம், டாலர் விழுந்துச்சுன்னா அங்கே ஒரு நடக்கும். அரபு தீபகற்பத்தில் ஒரு பூகம்பம், பெட்ரோல் கழிஞ்சதுன்னா அங்கே நடக்கும். புரியுங்களா? இது எல்லாமே நில குறைஞ்சு போயிடும். அதான் பெட்ரோல் இல்லாத பொருளாதாரம் அங்கே ஒன்றுமே இருக்காது. மறுபடியும் அரபுகள் தங்களுடைய ஒரிஜினல் டியூட்டி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆடு மேய்க்கிறது என்ன, அவங்களுடைய அந்த செருப்பு இல்லாமல் மறுபடியும் அவங்க பாலைவனத்தில் ஒட்டகம் மேய்ச்சி சுற்றி இருப்பாங்க. அடுத்தது வரைக்கும் புகை மூட்டம், இது துகான். எது இந்த பூகம்பத்துக்கு அடுத்தது என்ன வருது, துகான். இது வந்து நியூக்ளியர் வார குறிக்கும். இதுவும் இதோட ரிலேட் ஆனது தான். இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு, தஜ்ஜால். அவனுடைய எக்ஸிட்டும் இதுக்கு அடுத்தது வந்துடும். இந்த மல்ஹமாவுக்கு அப்புறம் என்ன வந்துடும், தஜ்ஜாலுடைய எக்ஸிட் வந்துடும். அதுக்கப்புறம் பூமியிலிருந்து வெளிப்படும் பிராணி, இது என்ன, இஸ்ரேல். இன்னைக்கு வந்து இஸ்ரேலை எல்லாருமே, எல்லா மீடியாலுமே, எல்லா பேப்பர்லையுமே மிருகம்ங்கிறாங்க. இது மிருகத்தனமான தாக்குதல், இது மிருகம், மனிதாபிமானமற்ற தாக்குதல், இது மிருகத்தனம். மதத்தின் பேரால் எப்படி உங்களால செய்ய முடியுது? ஆன்மீகவாதின்னு சொல்லிட்டு நீ எதிரி அடிப்பான், குழந்தை எப்படி கொள்ளும்? போன வாரத்தில் என்ன நடந்திருக்குது, ஒரு டெம்போன்னு சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கு லாரி எகிப்துலேருந்து. அதில் சாப்பாடு வாங்க போனவங்களை 120 பேரை சுட்டுருக்கான். அதில் குழந்தைகள் மெஜாரிட்டி சுட்டுருக்கான் புல்லட்டில். அப்போ சுடும்போது அவன் மனசு என்னவா இருந்தது? இவனை ஒரு பொருளாவே பார்க்கல, ஆர்மி மேன் சொல்றான். இந்த அநியாயத்தை பார்க்க முடியாம அமெரிக்காவுடைய ஆர்மி மேன் ஒருத்தர் போய் இஸ்ரேலுடைய தூதரகத்துக்கு முன்னாடி தன்னை தானே எரிச்சுக்கிட்டாரு. நம்மள நீங்க காட்ட போற பாருங்க என்னன்ட்டு, இந்த மாசம் இருக்குது நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிடுவோம். என்ன இதுல வந்து நம்ம என்ன நினைச்சுக்கிறாங்க, அமல்களை பத்தி நம்ம இப்படி குறைவா சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. அமல்களை செய்யுங்க, அது உங்களுடைய பேசிக் ஐடென்டி கார்டு. அதை தாண்டி தான் நீங்க உங்களுக்கு உங்க இஸ்லாமே இருக்குன்ற.
வெறும் அமல்களை பிடிச்சிட்டு சொர்க்கத்துக்கு நீங்க போயிடவே முடியாது. இது இல்லாமல் நிறைய அமல்கள் இருக்கு, அல்லாஹ் விதிச்ச கடமைகள் இருக்கு, அதை செய்யுங்க அப்படின்னு தான் சொல்றோம்.